எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை சிவபெருமான அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க வரக்கூடிய மார்கழி மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாகவே சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. சம்பாதிக்கிற இடத்துல தான் இருக்க முடியுதே தவிர சாதிக்கிற இடத்துக்கு வர்றது ஒரு சிலரால் மட்டும்தான். கஷ்டம் மட்டும் இருந்தால் போதும், உழைப்பு மட்டும் இருந்தால் போதும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்துடும். உழைப்போட நம்மளுடைய நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தானுங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும். இன்றைக்கும் 14 மணி நேரம் வேலை பார்க்குறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 மணி நேரம் வேலை செய்துவிட்டு மாதத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது கஷ்டத்தோட நம்மளுடைய நேர காலங்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். பெரியவங்க அழகாக சொல்லுவாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய். 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே பட்டம் பார்க்குறோம். நினச்ச நேரத்தில் நினச்ச பயிரை நம்ம விளைய வைக்க முடியாது. அப்படி விளைய வச்சா அது விளையுமே தவிர விளைஞ்சது வீடு வந்து சேராது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மனசால் பார்க்குற வேலையெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் நம்ம வர்றதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. 2 விஷயம். ஒன்று, நம்ம என்ன தொழில் செய்யணுன்றது நம்ம ஜாதகத்தை பார்த்து செய்யணுங்க. 2வது விஷயம், அது எந்த நேரத்தில் ஆரம்பித்தா சௌகரியமாக இருக்குன்றது பார்க்கணுங்க. நம்ம கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற விஷயங்களுக்கு தர்றதில்லையே. கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எப்போ திருமணம் நடக்குன்றது நம்ம பார்க்குறோம், எந்த பக்கம் திருமணம் நடக்குன்றது நம்ம பார்க்குறோம், எப்போ திருமணம் செஞ்சுக்கிடலான்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ விஷயம் நம்ம செய்யக்கூடிய வேலை, இது சரியில்லையா, இது செஞ்சால் சரியாக இருக்குமா, சரியாக இருக்காதா, எந்த நேரத்தில் செஞ்சுக்கிடணும், காசு பணம் இருந்தால் போதுமானது, எந்த தொழில் வேணால் செஞ்சுக்கிடலான்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் மிகப்பெரிய சங்கடம் ஏற்படுறது. எதுக்காக இந்த வார்த்தை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 4 பேருக்காவது நான் வேலை கொடுக்கணுங்க அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் ஆரம்பித்த இடத்துலையே இருந்திருக்கிறாங்களே தவிர தன் கூட இருக்கிறவங்க மேலே வந்திருக்கிறாங்க. தன் கையில் 10 ரூபாய் வாங்கி சாப்பிட்டவங்க மேலே வந்திருக்கிறாங்க. தன்னால் உழைக்க முடியுதே தவிர உயர முடியல, சம்பாதிக்க முடியுதே தவிர சாதிக்க முடியல. சாதிக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு சாதிக்காமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு என்னால் அவங்க மேலே வந்திருக்கிறாங்க, இவங்க மேலே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களால் பல பேர் மேலே வந்திருப்பாங்க. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்திலேயாவது மாற்றம் வருமா? விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 9வது பாவகத்துக்கு கடக ராசிக்கு சென்று கடக ராசியில் நீச்சல் நிலையில் இருக்கிறார். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி. வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரமாட்டாருங்க. விருச்சிக ராசியில் பிறந்தால் மட்டுமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாகுவார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் தானுங்க. நம்ம எண்ணம், சிந்தனை, புத்தி இதெல்லாம் சரியாக இந்த நேரத்தில் சரியாக இருக்காதுன்றதை விட இந்த நேரத்தில் பலவிதமான யோசனைகள் செய்ய வைக்கும். கம்முன்னு இருக்காது, இப்படி சொல்லலாம். சைலண்ட்டாக இருக்காது. நம்மளுடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே சைலண்ட்டாக இருக்காது. ஏன்னா இந்த நேரத்தில் அது செஞ்சால் மேலுக்கு வந்துடுவோம், இதை செஞ்சால் மேலுக்கு வந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் மனசுக்குள்ளார.
40 வருஷமாக உழைப்பு போடுறமே உயர்லையே, 20 வருஷமாக உழைப்பு போடுறமே உயர்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளார நிறைய கொட்டி கிடக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நான் மேலே வந்தே தீரணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சிக்கலாகி போயிடும். தொழில்ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரும் பொழுது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் லக்னத்துக்கு 7வது பாவகத்திலிருந்து விருச்சிக ராசியை பார்த்தாலும் கூட ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீட்ச நிலையில் இருக்கிறாரு, சனியுடைய சாரத்தில் இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிடணும். சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. சனி நமக்கு நல்ல கிரகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்ச அளவுக்கு யாருமே யாரு கூட சேர்ந்து வேலை செய்யாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்துட்டீங்கன்னா, அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை கேட்டுக்கோங்க. அனுச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு 100% செயற்கை தொழில் செட் ஆகாது, பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுபோக மார்கழி மாதத்தில் ஏதாவது விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்கலாகி போயிடும். உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. ராசியாதிபதிக்கு சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. உங்களோட ராசியாதிபதி செவ்வாய் நீட்சம் அடைகிறாரு. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் சாதகமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்னா, நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லை 20 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, பணம் வர்றது ஏதோ ஒரு வகையில் வந்துடுது. அது கட்டி காப்பாற்றணும். நாம் தாரவாத்து விட்டோம்னா அது எப்படின்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்ற மாதிரி ஆகி போயிடும். முதல்ல ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பணம் இருக்குது, அப்பாற்பட்ட விஷயம். அந்த செயல் சரியான முறையில் இந்த நேரத்தில் செயல்படுத்த முடியுமா? ஐயா, இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே போகலனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டீங்கன்னா தப்பாயிடும், அசிங்கமாகி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் குடுக்கல் வாங்கல் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க. அதுவும் தனஸ்தானத்தில் வரக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரை கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் இருப்பார். அப்போ கேது பகவான் நம்மளுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பார். லாபஸ்தானாதிபதி புதன் உங்களுடைய ராசியில் இருப்பார் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை. அப்போ அந்த 13ஆம் தேதி வரை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அத்தியாவசியமாக ஒரு செயல் செஞ்சு தான் சார் ஆகணும். நீங்கள் வெறுமன ராசி பலன் பொது பலன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதை வச்சு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் நிறுத்த முடியாது, நான் செஞ்சு விட்டனுங்க, ஆரம்பித்தா செஞ்சுக்கோங்க. முடிவு எடுத்துட்டா செஞ்சுக்கலாம். இல்லை நான் முடிவு பண்ண போகிறேன்னா யோசனை பண்ணி பண்ணுங்க. 13ஆம் தேதி, அதாவது வேறு வழியே இல்லை அப்படின்னா 13ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடைய சாரம் நீங்கி பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வருவார். சார், சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமா சார்? சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வரும் பொழுது பரவாயில்ல. 10வது மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கும் 1வது மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்தோம்னா மூஞ்சி முகரம் உடஞ்சி போயிடும். 1வது மாடியிலேருந்து கீழே விழுந்தோம்னா உடஞ்சா கை கால் தான் உடையும் இல்லை, இதுதான் விஷயம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் பெரிய லெவலில் நமக்கு சுகமான வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் ஒன்றும் கொடுத்துட்டு போகிறதில்லை. 2 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா மார்கழி பிறந்த உடனே ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் வந்துடாது. ஆனாலும் ஓரளவுக்கு மூச்சு விடுற மாதிரி ஒரு சூழல் வரக்கூடிய மார்கழி 13 தேதிக்கு மேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் வந்து சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து செவ்வாவுடைய சாரம் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாவத்திலையும் டிராவல் பண்ணி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டை பார்ப்பார்.
மார்கழி மாதம் 13ஆம் தேதி சூரிய பகவானுக்கு சுக்கிரன் நட்சத்திரம் கொடுக்குறாரு, போராட நட்சத்திரத்தை கொடுக்குறாரு. ஐயா சூரிய பகவானே, குருவுடைய வீட்டில் இருந்தாலும் என்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய போராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பயணிச்சிக்கோங்க, ட்ராவல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சுக்கிர பகவான் சொல்கிறாப்படி. அப்போ சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் வந்தாகணும். போராட நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்போது மார்கழி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் கூட்டிக்குவாங்க. அப்போ மார்கழி மாதம் 26ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் என்ன செய்வார், அந்த 13ஆம் தேதி 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானம் 4வது பாத்தியத்துக்கு போயிட்டு உங்கள் ராசிக்கு 10வது பாத்தியத்தை பார்ப்பார். யாருக்கு நட்சத்திரம் கொடுத்தாரோ சுக்கிரன் அவருடைய வீட்டை பார்க்குறார். கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இல்லை அரசாங்க வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, டெம்பரவரியாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேண்டாம் விருப்பம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் படும் பொழுது அந்த பதவி நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சுய தொழில் செய்கிறவங்க மட்டும் யோசனைப்படி பண்ணுங்க. மற்றபடி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு நிர்வாகம் வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கும் நிர்வாகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, சம்பளத்தை வாங்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. புதுசாக தொடங்கணும்னா தான் சிரமம். சரி, இதுவே நான் ரொம்ப நேரம் பேசிட்டோம். அடுத்தது 2வது பாவகத்தில் சூரிய பகவான் வந்தாலும் சூரிய பகவான் சுக்கிரனுடைய சாரத்துக்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். நிறைய தம்பதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுபோக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து தனஸ்தானாதிபதி 7வது பாவகத்திலிருந்து சந்திரனுடைய சாரம்னா கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, ரோகிணி நட்சத்திரத்தில். அப்பேற்பட்ட ரோகிணி நட்சத்திரத்தில் தான், ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் தான் தனஸ்தானாதிபதி இருக்கிறார். அப்போ குருவுடைய பார்வை படக்கூடிய தருணத்தில் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் இருக்கிறார். ஏன்னா இந்த மாத தொடக்கத்திலிருந்து 20 தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் புதன் மட்டும்தான் இருப்பார். அந்த வகையில் கொஞ்சம் பரவாயில்ல. உடல் உபாதைகள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். எந்த வகையில் சார் சொல்கிறீங்க? புதன் அப்படின்ற கிரகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானாதிபதியும் அவரே வராரு, ஆயுள் ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியும் அவரே வராரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போது 8வது பாத்தியத்துக்கும் 11வது பாத்தியத்துக்கும் அதிபதி புதன். அந்த புதன் குருவுடைய பார்வையில் வராரு. புதன் குருவுடைய பார்வையில் வராரு அப்படின்னா இந்த குரு புதனையும் பார்த்துட்டு புதனுடைய வீட்டையும் பார்க்குறார். இந்த வகையில் தான் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஆய்வு பண்ண வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்கள் விருச்சிக ராசி ஜாதகத்தை கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஜாதகத்துக்கு மேற்கொண்டு நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேனுங்க. எல்லா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்னன்னா, 10 ரூபாய் இருக்கும்போது என்ன வாழ்க்கை அவங்க வாழறாங்களோ, 10,000 ரூபாய் இருக்கும்போதும் அந்த 10 ரூபாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. என்றைக்குமே ஆடம்பரமாகவும் இருந்ததில்லை, அகலக்காலம் வைக்கிறதில்லை. தான் ஒரு செயல் செய்கிறாங்க, ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் தனக்கு உபயோகமாக இருக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது தான் அதிகம். இந்த விருச்சிக ராசிகாரங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது தான் தனக்காக வாழ்ந்துக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்துக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மாத காலத்தில் இந்த பிரபஞ்சம் அனுபவம் தான் கொடுக்க போகுது, காசு பணத்தை கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி செல்வ செழிப்பை கொடுக்க போகிறதில்ல. மார்கழி மாதத்தில் அனுபவம் கொடுக்க போகுது. ஐயா காசு பணம் கொடுத்தாலும் அந்த காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி. ஒரு பொருளே கொடுத்தாலும் பொருள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம். இது நிலையில்லாதது, ஆனால் அனுபவம் நிலையானது.
என்ன கேட்டால் இந்த 12 ராசிகள்லையும் விருச்சிக ராசி நண்பர்கள், விருச்சிக ராசியில் பிறந்தவங்க புண்ணியம் பண்ணியிருக்கோனுங்க இந்த மாதத்தில் இந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு. என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க? அதாவதுங்க, நல்ல சிந்தனை, நல்ல புத்தி, நல்ல எண்ணம், நல்ல அனுபவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எங்கே வைக்கணுன்றது தெரிஞ்சுக்கிடுவீங்க, நீங்கள் எங்கே நிற்கணுன்றதுன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் வேணும்னாலும் பாருங்கள், மார்கழி மாதம் 28, 29 தேதி வரும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு செயல் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த செயல் தப்பாக ரைட்டாக நமக்கு தெரியும் இல்லையா? அது பட்ட அனுபவம், பார்த்த அனுபவம், ப்ராக்டிக்கல். ஆனால் நீங்கள் பட்டாலும் சரி படலனாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் பலவிதமான அனுபவத்தை தரப்போகுது. நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், அதில் மாற்றுகிறது கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே அனுபவத்தை கொடுக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும். 2 வருஷமாக ஒரு பொண்ணை உசுர காதலிச்சுட்டு இருந்திருப்பார். அந்த ஒரு பொண்ணு குணம் தெரியாமல் பையன் இருந்திருக்கலாம், இல்லை பையனை அந்த பிள்ளை நல்ல உசுராக விரும்பிட்டு இருந்திருக்கலாம், பையனுடைய குணம் இல்லாமல் தெரியாமல் அவங்க இருந்திருக்கலாம். ஒருத்தருடைய குணம் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதே மாதிரி நண்பர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கூட பழகினவங்களாக இருக்கட்டும், ஒருத்தருடைய தரமும் தெரிஞ்சுக்கிடுவீங்க, அவங்களுடைய குணமும் தெரிஞ்சுக்கிடுவீங்க. பலவிதமான அனுபவம் வரப்போகுதுங்க. அந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், காளிதாஸ் சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் சார், நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. எது எப்படி இருந்தாலும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மன்னிச்சுக்கோங்க, விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் நிச்சயமாக ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. லைட்டிங் சரியில்லாததுனால வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வெளிச்சம் வந்து போகுது. அது நல்லா எனக்கே தெரியுது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.